அழகாக எல்லாவற்றையும் கேட்பாங்க. ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி வந்துட்டா உடனே விலகி ஓடிடுவாங்க. 7ஆம் இடம் என்பது திருமண உறவுகள் கொஞ்சம் கசப்பு இருக்கத்தான் செய்யும். இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்காது. இவங்களுக்கு இந்த 2026 சனி, குரு, ராகு, கேது ஏதோ ஒரு வகை ஒரு சிரமத்தை கொடுக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகைகளில் நாம் எதையாவது பிடித்து கொண்டு மேலே வரமாட்டோமா? ஏதாவது ஒன்று ஒரு தெய்வமாக நம் கண்ணை திறக்காதா? பல பல பிறவிகளில் நான் செய்த பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்கிறது? ஏதாவது ஒரு தெய்வம் எடுத்து எழுதி வைத்திருக்கும் அல்லவா? ஒருவேளை இந்த பிறவியில் நான் காரணமே இல்லாமல் ஏன் அவதிப்பட வேண்டும்? ஏன் துன்பப்பட வேண்டும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்கின்ற கவலை உங்களுக்குள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் பிறந்திருப்பீர்கள், ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். அந்த வகையில் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளில் பிறந்த உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் உங்களை காரணமே இல்லாது வந்து காத்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கோவில். கருவில் நீங்கள் இருக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இந்த தெய்வம்தான் உங்களை காக்க முடியும் என்று. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு ரிஷிகள் தந்த, மகான்கள் அருளிய, சித்தர்கள் அருளிய அற்புதமான கோவில்களை நான் கற்றுக்கொண்ட ஜோதிடத்தில் இருந்து உங்களுக்கு தருகின்றேன். நேயர் பெருமக்களே, அதை வரிசைக்கிரமமாக சொல்லுகின்றேன். சில குணங்களையும் சொல்லுவேன், சில குறைகளையும் சொல்லுவேன். கேட்டு நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கோயிலுக்கு சென்ற மாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வளமாக இருக்கும். என் அருமை செல்வங்களே, இதை கடைபிடித்து மேன்மையடைய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் புதனுடைய ஆட்சி வீடு, அங்குதான் புதன் உச்சமடைகிறார். இந்த வீட்டில் பொறுத்தளவில் காலச்சக்கரத்திற்கு 6வது வீடு. பொதுவாக ருணரோக சத்துருஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு. கன்னி ராசியினுடைய அற்புதமான குணங்கள், அதாவது எதையும் முடிக்கும் அசாத்தியவாதிகள், அதாவது கன்னி ராசிக்காரங்க மாறி ஒரு அற்புதமான மனிதர்களை பார்க்க முடியாது. அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு 10 முக்கியமான ஒரு குணாதிசயம் இருக்கும். 2026 வரக்கூடிய துன்பம் கஷ்டங்களுக்கு போக்க நீங்கள் வருஷப்பிறப்பு அன்னைக்கு போக வேண்டிய கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னால் கன்னிராசிக்காரங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒரு வகையில் நாம் தெரிந்து கொண்டால் நன்மை உண்டாகும். அதாவது கன்னிராசி பொறுத்தளவில் 6வது நட்சத்திரம் கன்னியா ராசியாக இருக்குது. அப்போ இந்த கன்னியா ராசி பொறுத்தளவில் அங்கே உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 குணங்களும் அங்கே இருக்குது. கன்னிராசியினுடைய நேர்மையான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மின்னல் வேகத்தில் திட்டம் போடுதல், ஒருத்தருக்கு காரணமே இல்லாமல் உதவி செய்தல், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். பொதுவாக சளிப்பூட்டுவர்கள் என்றால் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, தொணன்னு பேசி தீர்த்து விடுவாங்க. ஆனால் பயனுள்ள பேச்சாக இருக்கும், அர்த்தமுள்ள பேச்சாக இருக்கும். நமக்கு தான் காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் உண்மையில் கன்னிராசிகள் எல்லா விஷயத்தையும் முழுமையாக சிந்தித்து செயல்படுவாங்க. அதிக சுதந்திரம் உள்ளவங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், இயல்பாகவே நல்ல மனநிறைவு உள்ளவர்கள், இயல்பாகவே எதையும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவங்க. இவங்க பொறுத்தளவில் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் இவங்கக்கிட்ட உண்டு. அதாவது சத்தமாக பேச மாட்டாங்க, காதல் உணர்வு உண்டு, மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள்லாம் இல்லை. அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களையும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்போடு செயல்படுவாங்க. சுக்கிரனை போல நல்ல கலைத்திறமை, இனிமையாக பேசுவாங்க. அதே போல் நல்ல எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் சுகமாக வந்துடும். பிரச்சனைகளை இவங்களே சரி செய்வதற்கு முயற்சி பண்ணுவாங்க. கன்னிராசிக்காரங்கள்ட்ட விளையாட்டுத்தனமும் இருக்கும், பிரியமாகவும் இருக்கும். கேலி கிண்டல் பரிகாசம் லேசாக ஒட்டி பார்க்கும். அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு அரைகுறை அறிவோடு இருப்பவர்கள். ஏன்னா எதையும் முழுமையாக தெரிஞ்சுக்காமலேயே பாதியிலேயே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க. எதையும் விளக்கமாக கற்பது அவங்களுக்கு பிடிக்கும்.
அறகுறவாசிகளை கண்டாலும் பிடிக்காது. எப்படியாவது தன்மானத்தை இழந்தால் ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க. ஆனால் ஒரு திட்டத்தை செயல்படுத்துக்கு முன்னால் அவர்கள் மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராய்ச்சி பண்ணும். இதனால் நமக்கு என்ன நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது அப்படின்பாங்க. அழகாக எல்லாவற்றையும் கேட்பாங்க. ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி வந்துட்டால் உடனே விலகி ஓடிடுவாங்க. அதனால் இவங்க வாழ்க்கையில் தன்னிச்சையான ஒரு பயணங்களை மேற்கொள்ளுவாங்க. எப்படியாவது வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கொண்டு மேலே வந்துடுவாங்க. அதுதான் கன்னி ராசிக்காரங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, தன் மனைவி மக்களை பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. பிள்ளைகள் மேலே ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. பிள்ளைகளை சரியாக வளர்க்கணும். பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், இவர்களுக்கு 5ஆம் வீடம். அதே போல் இவர்களுக்கு 7ஆம் இடம் என்பது திருமண உறவுகள் கொஞ்சம் கசப்பு இருக்கத்தான் செய்யும். இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்காது. சுகமாக இருந்தால் மனைவி மக்களோட சில ப்ராப்ளங்கள். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த 2026ஆம் ஆண்டு உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்கள் அந்த கன்னி ராசியில் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த 2026 சனி, குரு, ராகு, கேது ஏதோ ஒரு வகை ஒரு சிரமத்தை கொடுக்குதுன்னா இவங்க முன்னெச்சரிக்கையாக போக வேண்டிய கோவில், அதை ஒரு எனர்ஜி கோவில்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது உத்திர நட்சத்திரத்திற்கு பொறுத்தளவில் மூலனூரில் இருக்கக்கூடிய விஞ்சியம்மன் அப்படிங்கிற கோவில் கரூருக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். உத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்தம், திருவாரூரில் இருக்கக்கூடிய ராஜதுர்க்கை திருவாரூரில் இருக்கக்கூடிய கோவிலில் ராஜதுர்க்கைன்னு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கும், பிரசித்தி பெற்றது. அந்த துர்க்கைக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யணும். அதே போல் ஹஸ்தத்துக்கும் அதுதான், சித்திரைக்கும் அதுதான். அது மட்டும் இல்லை, இவர்களுக்கு ஒவ்வொரு கோவில்லையும் இருக்கக்கூடிய கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன், அந்த காளியம்மனையும் வணங்கி வழிபடலாம். ஏன்னா புதனில் சூரியன், புதனில் சந்திரன், புதனில் செவ்வாய் அப்படி இருக்கிறனால பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை வணங்கலாம், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையை வணங்கலாம். அப்போ அதுபோல் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லை காளியம்மன், மதுரையை சுற்றியில் 8 காளி இருக்குது, அந்த கோவில்களுக்கு போயிட்டு வரலாம். மீனாட்சி கோயிலுக்கு போகலாம். அம்பாளுடைய சன்னதியில் மீனாட்சியே ஒரு போருக்குரிய தேவதை தான். அதனால் மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உப்பிலியப்பன் என்கிற ஒரு புண்ணிய சேத்திரம் இருக்குது. அங்கே இவர்கள் போக போக இவர்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக இவங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது தர்மம் பண்ணணும். ஒரு புத்தகம், ஸ்லேட்டு, பேனா, பென்சில், ரப்பர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா வாழ்க்கையில் வெகு சிறப்பாக இருக்கும். அது ஒன்று. இம்மையில் நன்மை தருவார்னு ஒரு கோவில் இருக்குது கன்னிராசிக்கு. அந்த கோயிலுக்கு குடும்பத்தோடு வருஷப்பிறப்பதமாக போய் வரும்போது வாழ்க்கையில் ஒரு சகல சௌபாக்கியங்கள்லாம் வருது. குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், க்ஷேமமாக இருப்பார்கள், மதிக்கத்தக்க மனிதர்களாக வருவதற்கு கூட நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டு. இன்மையில் நன்மை தருவார் கோவில். கன்னிராசியின் சகல கர்மாவை போக்கி வாழ்க்கையில் புத்தாண்டில் வெற்றி பெறச் செய்யக்கூடிய அற்புதமான கோவில் மதுரையில் இருக்குது. மீனாட்சியோடு சேர்ந்து வணங்கி பாருங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இப்போ நாம் மேசராசி சொல்லியிருக்கிறோம், எல்லா ராசிக்கும் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் முதல்ல நீங்கள் குறிச்சுக்கணும். ஏன்னா ஐயா வளவலன்னு பேசுகிறாரேன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காகவே ஒரு 5 நிமிஷம், 7 நிமிஷம், 8 நிமிஷம் ஒரு வீடியோனா அதை முழுமையாக பாருங்கள். வேகமாக ஸ்கிப் பண்ணி போய் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டு குறித்து வைத்து கொண்டு அந்த வார்த்தையை 2 தடவை கேளுங்க. அது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நோட் பண்ணுங்கள். உங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த கிழமை அன்றைக்கி உங்கள் குடும்ப சகிதமாக போங்க. அங்கே போய் விளக்கு போடுங்கள், 6 முறை உட்காருங்கள். முதல் நாளே போய் அந்த சேத்திரத்தில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாவ சாபம்லாம் போயிடும். நீங்கள் பல பிறவிகளில் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருந்த தேவதை தான் நான் ஐயா குறித்து கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக பொறுமை, சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் காசு செலவழித்து நிதானத்தோடு இருந்து கோயிலில் எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு எனர்ஜி வரும். அதை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற என்னுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா
கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.